தமிழர் தலைவர் நமது குடும்ப தலைவர் மாணவிகு ஆசிரியர் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மிக சிறப்போடும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு எழுச்சியோடும் நடைபெறக்கூடிய இந்த காலையிலே நடைபெற்ற மாநில திராவிடர் கழக மகளிர் பாசறை மகளிர் அணி ஆகிய 2 அணிகளை இணைத்த ஒரு மாநாடு. அதுபோலவே திராவிட மாணவர் கழகம் மாலையில திராவிட இளைஞர் கழகம் இளைஞர் அமைப்பு இன்று காலையிலும் மாலையிலும் 4 அமைப்புகள் திராவிட கழகத்தில் பல அமைப்புகள் இருக்கின்றன. அவர்களிலே 4 அணிகளை குறிப்பாக தேர்வு செய்து 10 நாட்கள் தான், ஒரு 2 வாரங்கள் கூட இல்லை, அடையாளப்படுத்தப்பட்டு நடத்தக்கூடிய மிக வெற்றிகரமான இந்த மாநாடு தஞ்சை வரலாறு படைத்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலத்தால் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கியமான ஒரு மாநாடு. இந்த மாநாட்டில் இங்கே மாநிலத்தில் கழக கொடியாற்றி உரையாற்றிய மாநில இளைஞரணி செயலாளர் வழக்குரைஞர் தோழர் சுரேஷ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய மாநில இளைஞரணிய துணை செயலாளர், இந்த மாநாட்டினுடைய வெற்றிக்கு பெரிதும் உழைத்த தோழர் இரா வெற்றிக்குமார் அவர்களே, தலைமையேற்றிருக்கக்கூடிய மாநில மாணவரணி செயலாளர் தோழர் செந்தூரபாண்டியன் அவர்களே, மாநாட்டினை திறந்து வைத்து உரையாற்றிய மாநில இளைஞரணி செயலாளர் நாகை நாத்திய பொன்முடி அவர்களே, தீர்மான அரங்கத்துக்கு தலைமையேற்ற மாநில மாணவருடைய துணை செயலாளர் தோழர் தொண்டரன் அவர்களே, ஒருங்கிணைத்த மாநில துணை செயலாளர் அறிவுச்சுடர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பாக கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு சிறப்புரை பேருரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளரும் சிறந்த கொள்கை பரப்பில மிகப்பெரிய அளவிற்கு மற்ற எதிரிகளால் கூட ஜீரணிக்க முடியாத பாராளுமன்றத்திலேயே அவர் எழுந்தால் எல்லோருடைய பார்வைகளுக்கும் அவர் முன்னாலே வரும் சொல்லக்கூடிய அளவிற்கு கொள்கையாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் பேசி விடைபெற்று சென்ற தோழர் ராசா அவர்களே, மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் என்றைக்கும் கொள்கையாளருமாக இருக்கக்கூடிய அன்பிற்குரிய அருமை தோழர் பழனிமாணிக்கம் அவர்களே, தஞ்சை மாவட்ட செயலாளர் துரை சந்திரசேகரன் எம்எல்ஏ அவர்களே, அதே போல ஒரு சிறந்த கொள்கையாளராக இருந்தால் அவர் என்றைக்கும் கொள்கை பார்வையோடு இருப்பாரே தவிர கட்சிகளை தாண்டி நினைக்கக்கூடிய அளவுக்கு என்று துணிச்சலான முடிவெடுத்து இங்கே சிறப்பாக இந்த திராவிடத்தினுடைய வெற்றிக்கு பாதுகாப்பாக அமைந்திருக்கக்கூடிய அருமை மேனாள் அமைச்சர் என்பதை விட என்னாலும் கொள்கையாளர் அன்பிற்குரிய அருமை தோழர் வைத்திலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றிய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர் தோழர் குத்தாலம் கல்யாணம் அவர்களே, தஞ்சை மாநகரத்தினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சன் ராமநாதன் அவர்களே, தஞ்சை மாநகரத்தினுடைய துணை மேயர் வணக்கத்திற்குரிய துணை மேயர் மருத்துவர் அஞ்சுகம் பூபதி அவர்களே, திராவிட கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கரி பூமந்தன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகரன் அவர்களே, கழக பொதுச் செயலாளர் அன்புராஜ் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களே, இணைப்புரை வழங்கிய மாணவர் அணியினுடைய இணைச் செயலாளர் நாகை இளமாறன் அவர்களே, நன்றி உரை கூட இருக்கக்கூடிய மாவட்ட திராவிட கழகத்தினுடைய இளைஞரணி தலைவர் பிரகாஷ் அவர்களே,
தமிழ்நாடு முழுவதும் இருந்து காலையில இடைவெளி இல்லாமல் இந்த இதுவரையில கலந்து கொள்ளக்கூடிய அருமை தாய்மார்களே, கொள்ளை உறவுகளே, நண்பர்களே, தோழர்களே, அனைத்து இயக்கங்களை சார்ந்த பெருமக்களே, ஊடகவியலாளர்களே, செய்தியாளர் தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இப்போது மணி 8:38 ஆகிறது. 9 மணிக்கு முடிக்க வேண்டும் என்று நாங்கள் முதலிலே திட்டமிட்டோம். வெளியூர்களிலே இருந்து வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மீண்டும் அவர்கள் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்பதை விட ரயில்களிலே திரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், தனி வாகனங்களே. ஆகவேதான் என்னுடைய பேச்சு என்பதை எவ்வளவுக்கு ஒரு அளவீட்டுக்குள்ளேயே நிறுத்த முடியுமோ அதை செய்திருக்கிறோம். இங்கே நம்முடைய தோழர்கள், திராவிட கழக, திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் அத்தனை பேரும் மிக அருமையாக இளைஞர்கள் உட்பட தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். தீர்மானங்கள் அருமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் நன்றி. நம்முடைய தஞ்சை தோழர்களிடம் நான் இந்த பொறுப்பை நடத்த வேண்டும் என்று கேட்கவில்லை, அவருக்கு செய்தியாகத்தான் சொன்னேன். அவருடைய இசைவு நிச்சயமாக கிடைக்கும், ஒத்துழைப்பு தெரியும் என்று. இந்த தஞ்சை அரங்கத்திலே நம்முடைய மாநகரத்துக்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்த வேண்டும். இன்றைக்கு நடுவிலே இந்த அரங்கம், இந்த மேடை, இந்த திறன் கொஞ்சம் கொஞ்சமாக நிகழ்ச்சிகள் குறைவாக நடக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. ஆனால் இன்றைக்குத்தான் மீண்டும் இந்த திடலுக்கும் அண்ணா அரங்கம், அதுக்கு முழுக்க முழுக்க நம்முடைய பணிமாணிக்க அவர்கள் தான் அண்ணா அரங்கத்தில் சிறப்பை உருவாக்க காரணமானவர்கள். இந்த இரண்டுக்குமே ஒரு மறுமலர்ச்சி இன்றைக்கு ஏற்பட்டது, மிகப்பெரிய அளவிற்கு. இதையெல்லாம் பார்த்தோம். நேற்று கூட நான் வந்தபோது இவ்வளவு வேலைகள் ஆயிருக்கிறதா என்று இரவு வந்து பார்த்தேன். போடாமே எதற்காக சொல்கிறேன் என்றால், நம்முடைய தோழர்கள் நினைத்தால் எதையும் சாதிப்பார்கள் என்பதற்கு தஞ்சை தோழர்களுக்கு இந்த அரங்கமே எல்லோருடைய ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அந்த ஒருங்கிணைப்பு மிக சிறப்பாக இங்கே கிடைத்தது. மக்கள் வந்தார்கள், தெளிவாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன என்று சொல்லும் போது மிக முக்கியமான தீர்மானங்களை எல்லாம் சொன்னார். தாய்மார்கள் ஏறால் அவர்களுக்கு மாநாடு முடிவு உடனே ஊர்வலம், பேரணி. ஊர்வலத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற போது பார்வையாளர் போது வயது இடைவெளி இல்லாமல் நடந்து வந்தார்கள். வயதானவர்கள் நடந்து வந்தார்கள், சிறு குழந்தைகளும் கூட, குஞ்சிகளும் கூட வந்தது மட்டுமல்ல, இப்ப ரொம்ப அறிவியல் வளர்ந்திருக்கிறது, செல்ஃபி எடுக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவள் அத்தனை பேரும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள். இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான, இது அத்தனையும் ரொம்ப சிறப்பு. இந்த திடலை பொறுத்தவரை பெரிய வரலாறு உண்டு. தஞ்சையில இந்த நகரத்தினுடைய இதயத்திலே இருக்கக்கூடியது. இதிலே நடந்திருக்கிற பல நிகழ்ச்சிகள் திராவிட இயக்க நிகழ்ச்சி நடந்திருக்கின்றன. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தை பெரியாருடைய இறுதி விருப்பமாக இருந்த அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் என்பதை சட்டபூர்வமாக 2வது முறை வந்து சட்டம் இயற்றி அதுக்கு அடித்தளம் போட்ட போது அவர் அதை செய்ததற்காக ஒரு பெரிய பாராட்டை திராவிடர் கழகம் நடத்தியது. எல்லோரும் இருந்தார்கள் இதே மண்ணிலே. இந்த மண்ணிலே இருந்து வந்த போது என்ன ஆயிற்று? இதற்கு முட்டுக்கட்டை பல பேர் போட்டார்கள். அதுவும் டெல்லியில இருக்கிறவர்கள், இங்க இருக்கிறவர்கள் வரையில எல்லா உயர் ஜாதிக்காரர்கள், பார்ப்பனர்கள், வைத்தியர்கள், அதே மாதிரி RSS காரர்கள் போன்றவர்கள் எல்லாம் முட்டுக்கட்டை போட்டார்கள். ஆனால் இறுதியில் வென்றது யார் என்றால் முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் ஆகிய நான் என்ற பதவி பிரமாணத்தை எடுத்த உடனே அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். முதல்ல உத்தரவு போட்டார் மிகப்பெரிய அளவுக்கு. தந்தை பெரியார் சொன்னது அப்படியே நிறைவேறியது. என்னுடைய போராட்டங்கள் எப்போதும் தோற்காது, வேண்டுமானால் வெற்றி வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும் என்று ஐயா அவர்கள் சொன்னதை நிரூபிக்க இந்த மேடை தான். ஆகவே இந்த மேடையிலே தான் முதல்ல போராட்டம் நடத்த வேண்டும் என்று தஞ்சையிலே ஆரம்பித்தோம். அதிலே மிக முக்கியமாக பிரகடனப்படுத்தி ஆரம்பித்தோம்.
ஆகைதான் இப்போது சொல்கிறேன், இந்த தீர்மானத்தை நாங்கள் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சிதான் கூட்டணி வெற்றி பெற்று வரும் என்ற தீர்மானத்தை சொன்னோம் நண்பர்களே. மீண்டும் அது வரும். காரணம், வரவேண்டியவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், இதே மேலும் மேலும் வந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லோருக்கும் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் இது வந்து கொண்டிருக்கிற கூட்டணி ஒன்று, சென்று கொண்டிருக்கிற கூட்டணி இன்னொன்று. இப்ப வந்து கொண்டிருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் சொல்வதற்கு சாதாரண பகுத்தறிவு போதும், அதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையே இல்லை. ஆகவே வந்து கொண்டிருக்கிறவர்கள், வர வேண்டியவர்கள் எல்லாம் வருகிறார். நினைத்து பாருங்கள், திராவிடம் வெல்லும் என்று சொன்னோம். அது வேணா அலங்கார சொல் அல்ல. திராவிட கழகம் எதுக்கும் அலங்கார சொல்கிறீங்க, அர்த்தமுள்ள சொல்லித்தான் சொல்லுவோம். அதில் வருகிற போது நண்பர்களே, என்ன என்று சொன்னால் திராவிடம் சில பேருக்கு என்ன, உதாரணமாக நேற்று எல்லாம் பரபரப்பான செய்தி என்ன, நேற்று தமிழ்நாட்டில் என்ன ஊழலுக்கெல்லாம் செய்தி வேணும். நேற்று ரொம்ப பரபரப்பு, முதல்ல பரபரப்பு உண்டாகணும் ஒரு இவரு, அதுதான் மிக முக்கியம். ஆனா அதை விட பரபரப்பு உண்டாகுதெல்லாம் இவங்க எல்லாம் வழியை போட்டுக்கிட்டே போனாங்க, அதுதான் மிக முக்கியம். முதல்ல பாதையை காட்டிட்டாங்க சரியான அளவிற்கு. நேற்று வந்தாரு, ரொம்ப வியப்பாக இருந்தது. மீண்டும் இந்த ஆட்சிதான் வர வேண்டும் என்று அவர்கள் ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார், ஓபிஎஸ் அவர்களுடைய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசினார். அவர் பேசுற செய்தியை கேட்டே சில பேருக்கு மயக்கம். அதை தாண்ட ஓபிஎஸ் அவர்கள் முதல்வரை சந்தித்தார், சந்தித்து அவருக்கு வாழ்த்து சொன்னார். 5 ஆண்டுகள் சிறப்பாக மீண்டும் இவர் வெல்வார் என்ற உண்மையை சொல்வார் என்று சொன்னால் ரொம்ப பேருக்கு அதிர்ச்சி. இதுல என்ன பெரிய, தயவு செய்து எண்ணி பார்க்கணும். அந்த தோழருக்கு நான் சொல்றேன், இன்னமும் அதிமுக தோழர்கள் நாங்கள் அவர்கள் இன்றைக்கு தங்களை ஏதோ இடத்துக்கு தவறாக போனாலும் எடுத்த முடிவு சரியில்லை என்பதற்குத்தான் அடையாளம். காரணம் என்ன, ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் டெல்லியிலே போய் அவர்கள் இந்த விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் கையை முறுக்கிய ஒரு அநாகரிகமான கூட்டம் RSS இல்லை என்று மறுக்க முடியாது. தோழர் பண்டருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் இருக்கிறார், தனிக்கட்சியுடன் 88 வயதில் தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பக்கத்திலே சாட்சி. அப்போதுதான் எம்ஜிஆர் அவர்களே மதிப்பிற்குரிய முதல்வராக போகிறார். டெல்லியிலே அங்கே இருக்கிறார், கையை பிடித்து முறுக்குகிறார்கள். அவருக்கு தெரிகிறது மண்டைக்காடு மதக்கலவரம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அவ்வளவு உணர்ந்திருக்கிற திராவிட தத்துவத்துக்கு நேர் எதிரானது என்ற நிலையிலே இன்றைக்கு